பொதுமக்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் பற்றி இன்றைக்கி பேசலாம். ஜுடிஷியல் கஸ்டடினா என்ன, போலீஸ் கஸ்டடினா என்ன, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன பார்ப்போம். குற்றம் நடந்த இடத்துக்கு போலீஸ் போவாங்க. அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றும் நேரில் பார்த்த சாட்சியை வச்சு சந்தேகப்படுறவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அங்கே தீவிரமாக விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவர் 7 டேஸ் அல்லது 15 டேஸ் ப்ரிசனுக்கு அனுப்புவார். இது பேர் தான் ஜுடிஷியல் கஸ்டடி. அப்படி ஜெயிலில் இருக்கவங்கள அந்த குற்றம் சம்பந்தமாக விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அதே போலீஸ் அதே நீதிமன்றத்தில் மனு செய்வாங்க. அந்த பெட்டிஷனை மேஜிஸ்ட்ரேட் கன்சிடர் பண்ணி அவங்கள போலீஸ் காவலுக்கு அனுப்புவார். இது பேர் தான் போலீஸ் கஸ்டடி. இவை எல்லாமே நீதிமன்ற உத்தரவுப்படி தான் நடக்கும். இக்னோரன்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் இன் லா. அதனால் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அடிப்படை சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 19 வந்து 6 விதமான ஃப்ரீடமை நம்மளுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்குது. அது என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, பேச்சு சுதந்திரம். அதாவது நீங்கள் நினைக்கிறத பேசலாம், கருத்து தெரிவிக்கலாம், அமைதியான முறையில் போராடலாம். நம்பர் 2, ரைட் டு அசம்பிள். அதாவது ஒன்றா கூடலாம், மீட்டிங் நடத்தலாம், போராடலாம். இது அமைதியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆயுதம் எதை ஏந்தி இருக்கக்கூடாது. நம்பர் 3, சங்கங்கள் ஆரம்பிக்கலாம். அதாவது தொழிற்சங்கம் ஆரம்பிக்கலாம், கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கலாம், என்ஜிஓ ஆரம்பிக்கலாம், புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம். நம்பர் 4, ரைட் டு மூவ். அதாவது இந்தியாவில் உள்ள எந்த பகுதிக்கும் நீங்கள் சுதந்திரமாக செல்லலாம். நம்பர் 5, வாழும் உரிமை. அதாவது இந்தியாவில் எந்த பகுதியில் வேணால் நீங்கள் வாழலாம். நம்பர் 6, தொழில் செய்யும் உரிமை. அதாவது நீங்கள் விரும்பிய வேலையை செய்யலாம், விரும்பிய தொழிலை தொடங்கலாம். இப்போ சொன்ன 6 உரிமைகளும் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி காலத்தில் தானாகவே ரத்தாயிரும். HCB என்று சொல்லப்படுற ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஹேபியஸ் கார்பஸ்ன்றது லத்தீன் வேர்டு. அதனுடைய தமிழாக்கம் என்னன்னா, அந்த நபரை நீதிமன்றத்தின் முன் நிறுத்துங்கள் என்று அர்த்தம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு ஃப்ரீடமை நமக்கு வழங்குது. அதுக்கு பாதிப்பு எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்பெல்லாம் HCB நம்மளால் ஃபைல் பண்ண முடியும். சட்டவிரோத கைது, அதாவது ஒருத்தரை எஃப்ஐஆர் போடாமல் விசாரணைன்ற பேரில் பல நாள் ஸ்டேஷன்லேயே வச்சு விசாரிக்கிறது. ஆள் கடத்தல், அதாவது ஒருத்தரை சட்டத்துக்கு புறம்பா கடத்தி கொண்டு போய் எங்கேயோ ஒளிச்சு வைக்கிறது. முன்னாள் கணவனோ அல்லது முன்னாள் மனைவியோ குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிடுறது. காதல் அல்லது சாதி மாதிரி திருமணம் பண்ணவங்கள வலுக்கட்டாயமாக கடத்திக்கிட்டு போயிடுறது. இந்த மாதிரி எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் நாம் ஹைகோர்ட்டை அணுகி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை நம்மளால் ஃபைல் பண்ண முடியும். பெட்டிஷனை விசாரிக்கிற நீதிமன்றம் அந்த நபரை உடனடியாக கோர்ட்டின் முன் நிறுத்துங்கள் என்று காவல்துறைக்கு உத்தரவிடும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம் நாட்டினுடைய அடிப்படை சட்டத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸ்டேஷன் பெயில் அப்படின்னா என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம். சீரியஸ் குற்றங்களான கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு மற்றும் போக்சோ குற்றங்களில் ஈடுபடுவோரை காவல்துறை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும். இவை யாவும் 3 வருடத்துக்கு மேலே தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றங்களாகும். இதுவே 3 வருடத்துக்கு குறைவான தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களான சிறிய சண்டை, சிறிய மிரட்டல், சிறிய சேதம், அவதூறு பரப்புதல் மற்றும் சிறிய அளவு மோசடி போன்ற குற்றங்களை செய்கிறவங்கள, அதாவது பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணுறவங்கள நேரடியாக ஜெயிலுக்கு அனுப்பாமல் ஸ்டேஷன் பெயிலே விடலாம். அதை குற்றம் சாட்டப்பட்ட நபரோ அல்லது அவருடைய அட்வொகேட்டோ கிளைம் பண்ணலாம். மேலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பெயில் பாண்ட் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷூரிட்டி ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கும். இதை பேஸ் பண்ணி ஸ்டேஷன் பெயிலே விட்டுருவாங்க. 90 டேஸ்க்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரையல் நடக்கும். ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்புறதுன்றது அவருடைய வாழும் உரிமையை பறிப்பதாகும். அதனால் சிறிய குற்றங்களை ஈடுபடுறவங்கள அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் அறிவுறுத்துது. கோர்ட்ல ஆப்செட் பெட்டிஷன் ஃபைல் பண்றதுனா என்னன்னு இப்ப பார்ப்போம். ஒரு கேஸ் கோர்ட்ல விசாரணைக்கு வர அன்னைக்கு பெட்டிஷனரோ அக்யூஸ்டோ விசாரணைக்கு ஆஜராக முடியலன்றத அட்வொகேட் மூலமா பெட்டிஷன் தாக்கல் பண்ணி கோர்ட்டுக்கு தெரிவிக்கிறது தான் ஆப்சென்ட் பெட்டிஷன். இது கம்ப்ளைனன்ட் சைடா இருந்தா பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் 279 படியும், அக்யூஸ் சைடா இருந்தா பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் 355 படியும் இருக்கும். பொதுவா எந்தெந்த காரணத்துக்காக ஆப்சென்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். உடம்பு சரியில்லைன்னா அந்த காரணத்தை சொல்லலாம், வேலையில லீவு கொடுக்கலன்னா அந்த காரணத்தை சொல்லலாம், வேற ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஃபேமிலியில இருக்குன்னா அதையும் சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி காரணத்தெல்லாம் தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அப்படி சொன்னா என்ன நடக்கும்? கம்ப்ளைனன்ட் சைடா இருந்தா அவங்களுடைய பெட்டிஷன் டிஸ்மிஸ் செய்யப்படும். அக்யூஸ்ட் சைடா இருந்தா கோர்ட் என்ன செய்யணும்? NBW என்று சொல்லப்படுற நான் பெயிலபிள் வாரண்ட் பிறப்பிக்கும். அது மட்டும் இல்லாம அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஷூரிட்டிக்கும் பிரச்சனை ஏற்படும். பெயில் பாண்ட் அமௌண்ட்டையும் பறிமுதல் செஞ்சிருவாங்க. அதனால எல்லா கேஸ்லயும் அட்வொகேட்டுடைய பிரசன்ஸ் மட்டும் போதும் நினைக்க கூடாது. சார்ஜ் ஃப்ரேமிங், கொஸ்டினிங், ஜட்மெண்ட் அண்ட் விட்னஸ் கிராசிங் இந்த மாதிரி சூழ்நிலைலாம் கண்டிப்பா அக்யூஸ்ட் ஆஜராகணும். அட்வொகேட் லீகல் நோட்டீஸ்னா என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒருத்தருடைய உரிமை மீறப்படும் போது எதிராளியின் மீது கேஸ் போடுறதுக்கு முன்பாக அவரிடம் விளக்கம் கேட்டு ஒரு அட்வொகேட் மூலமா அனுப்பப்படுற நோட்டீஸ் தான் அட்வொகேட் லீகல் நோட்டீஸ். சில பேர் சொல்லுவாங்க,
நான் பேங்க்குக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அனுப்பிச்சிங்கன்னு கேட்டால் நானே தான் மெயிலில் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து லீகல் நோட்டீஸ் கிடையாது, அது பேர் இன்டிமேஷன். இதுவே கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மேலே நம்ம கேஸ் போகிறதா இருந்தால் 30 நாள் டைம் கொடுத்து லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். பொதுவாக லீகல் நோட்டீஸை ஆர்பிஏடி, ஸ்பீட் போஸ்ட், இமெயில் அண்ட் த்ரூ வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். ஒருத்தருக்கு லீகல் நோட்டீஸ் 15 நாளுக்குள்ளே பதில் சொல்லணும்னு அனுப்பியிருக்கோம். அந்த 15 நாளுக்குள்ளே அங்கேருந்து பதில் வரலன்னா நாம் நேரடியாக நீதிமன்றத்தை நாடலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒருத்தர் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு, அதில் எத்தனை நாள் குறிப்பிட்டிருக்கோ அத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் பதில் கண்டிப்பாக அனுப்பணும். ஒரு லீகல் நோட்டீஸ் உங்களுக்கு வருது, அதை அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் முடியாது. கோர்ட்டு உங்களை எப்படி எடுத்துக்கோன்னா நீங்கள் அந்த லீகல் நோட்டீஸை வாங்கினதாக தான் கருதும். ஒவ்வொரு அட்வொகேட்டும் கோர்ட்டுடைய ஆஃபீஸர்ஸ் அவர் அனுப்புகிற லீகல் நோட்டீஸ் கேஸ் போகிறதுக்கான பேசிக் ஸ்டெப்புன்றதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கிரெடிட் கார்டு அல்லது பர்சனல் லோன் வாங்கியிருக்காரு, அவரால் சரியாக கட்ட முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் பக்கம் உள்ள நியாயத்தை ஒரு அட்வொகேட் மூலயமா நோட்டீஸ் அனுப்புறதுனால பேங்க் அவருடைய கோரிக்கையை கன்சிடர் பண்ணும். பேங்க்கை ஏமாத்துகிற இன்டென்ஷன் உங்களுக்கு இல்லைன்றதை அந்த லீகல் நோட்டீஸ் உறுதிப்படுத்தும்.